வெளிநாடுகள்ல இருக்கிற உங்களின் அன்பு சொந்தங்களுக்கு எங்க இருந்தே பார்சல் அனுப்பணுமா? நாக்சர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. கௌதம் கௌதம் சொல்லு. அத்தை கை காட்டுறாங்க. எங்க? அங்க பாருங்க கௌதம். கௌதம் அம்மா இலக்கியா. அத்தை. கௌதம் அம்மா இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் கௌதம். எங்களுக்காகவா? ஏன் அத்தை? இன்னைக்கு கோர்ட்ல பெர்ஜுரி கேஸோட விசாரணைன்னு எனக்கு தெரியும். எஸ்எஸ்கேவோட ஜாமீன் விஷயம் என்னாச்சுன்னு தெரியாம எனக்கு ஒரே பதட்டமா இருந்துச்சு. நீங்க கோர்ட்ல இருந்து எப்படியும் இந்த வழியா தானே போவீங்க. அதனாலதான் உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு நின்னுட்டு இருந்தேன். ஆமா, என்னாச்சு? அந்த எஸ்எஸ்கே படுபாவிக்கு ஜாமீன் கிடைக்கல. ஜட்ஜி அந்தால மறுபடியும் ஜெயிலையே போட்டாரா? என்ன ரெண்டு பேரும் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? கோர்ட்ல என்னதான் ஆச்சு? என்ன சொல்றதுனே தெரியல அத்தை. அந்த எஸ்எஸ்கேக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற கௌதம்? இலக்கிய சொல்றது உண்மையா? அந்த ஆளு வெளியே வந்துட்டானா? ஆமாமா, நாங்களே இதை எதிர்பார்க்கல. அந்த எஸ்எஸ்கே தப்பிச்சிட்டான். எப்படி கௌதம்? அதான் அந்த ஆளே குற்றத்தை ஒத்துக்கிட்ட வீடியோ வாக்குமூலம் இருக்கே. அப்புறம் எப்படி கோர்ட் ஜாமீன் கொடுத்தது? கோர்ட் ஒன்னும் தானா ஜாமீன் கொடுக்கல அத்தை. அந்த எஸ்எஸ்கே சதி செஞ்சு கோர்ட் கொடுக்க வச்சிட்டாரு. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. விசாரணைக்கு வர வேண்டிய நம்ம வக்கீல அந்த எஸ்எஸ்கே கடத்திட்டாரு அத்தை. அட பாவி, அந்த ஆளு தன்னோட புத்தியை காட்டிட்டானா? கேஸ்ல நம்ம வக்கீல் ஆஜராகாதது எஸ்எஸ்கேக்கு சாதகமா போச்சு. அதோட அந்த ஆளு ஹார்ட் அட்டாக்னு நாடகம் போட்டு பொய்யா மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தது இன்னொரு பிளஸ் ஆயிடுச்சு. கடைசியில எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலமா. ஜட்ஜ் அந்த ஆளுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாரு. எப்படி நமக்கு ஆதாரம் வலுவா இருக்கு? எஸ்எஸ்கேவை மறுபடியும் ஜெயில போட்டுருவாங்கன்னு நம்பிக்கையா இருந்தேன். எல்லாமே வீணா போச்சு. அந்த அயோக்கியன் தனக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வான். இன்னைக்கும் அதே மாதிரிதான் செஞ்சுட்டான். நான் வேண்டின கடவுள் என்ன கை விட்டுட்டாரு. கவலைப்படாதீங்க அத்தை. சில நேரங்கள்ல கடவுளை மீறி சில விஷயங்கள் நடந்துடும். அந்த எஸ்எஸ்கேவை ஜெயில புடிச்சு போடுறதுக்கு பாவம் நீங்க ரெண்டு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப அது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுல. ஜெயில கிடந்தாலாவது அந்த ஆளு திருந்துவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப வெளியே வந்து ஆணவத்துல ஆடுவானே, அவனை நம்ம எப்படி சமாளிக்கிறது? அம்மா, நீங்க அவனுக்கு பயப்படுறீங்க. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இப்ப என்ன, அந்த ஆள் ஜாமீன் தானே வாங்கியிருக்கான். செஞ்ச குற்றம் அப்படியே தானே இருக்கு. கார்த்திகை கடத்தி என்ன ஜெயில போட்டதுக்கு நிச்சயம் எஸ்எஸ்கேக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நான் கிடைக்க வைப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவர் இப்போ ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரு. இனிமே நீங்க அடிக்கடி இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் வராதீங்க அத்தை. அவர் கண்ணுல நீங்க பட்டுட்டா சிக்கல் ஆயிடும். எங்களை மீறி அந்த ஆளு உங்களை எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க, சரியா? சரி கௌதம். சரி வாங்கம்மா, உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, வீடு பக்கத்துல தானே இருக்கு. நான் நடந்தே போய்க்கிறேன், நீங்க போங்க. நீங்க எஸ்எஸ்கே விஷயத்தை நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க அத்தை. அவரை பழையபடி திரும்பவும் கம்பி எண்ண வைக்க வேண்டியது எங்களோட வேலை. சரிங்க அத்தை, நாங்க வரோம். நீங்க ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. சரி, நான் போய்க்கிறேன், நீங்க கவனமா போங்க. சரிம்மா. இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போய் திருந்திருவான். கௌதம் கிட்ட இந்த ஆளுதான் உன் அப்பான்னு சொல்லலான்னு நினைச்சேன். இனி அது நடக்காது. டே எஸ்எஸ்கே, நீ இனிமே திருந்தறதுக்கான வாய்ப்பே இல்லை. மறுபடியும் என் பிள்ளைய தொந்தரவு பண்ண தானே வந்திருக்க. இனியும் உன்னால கௌதம்க்கு ஏதாவது ஆச்சு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. எஸ்எஸ்கேக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா? ஆமா ஆண்டி, இப்ப எஸ்எஸ்கே அப்பா இந்த வீட்ல தான் இருக்காங்க. எப்படி ஜாமீன் கிடைச்சது? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கௌதமும் இலக்கியாவும் கிளம்பி கோர்ட்டுக்கு போனாங்களே. ஆமா, அவங்க போனாங்க. ஆனா அவங்க வக்கீல் கோர்ட்டுக்கு போலையே, அதான் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஏன் வக்கீல் போகல? அத்தை, கௌதம் இலக்கியாவோட வக்கீல தாட்சாயணி ஆண்டி ஆளை வச்சு தூக்கிட்டாங்க.
என்ன நடந்தது தெரியுமா? நினைச்சேன் எஸ்எஸ்கேக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லும் போதே இதுக்கு பின்னாடி பெரிய பிளான் இருக்குன்னு தோணுச்சு. எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் ஸ்கெட்ச் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர். ஹ, இனி கௌதம் இலக்கியாவோட பாடு திண்டாட்டம் தான். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் கூட இருக்கு ஆண்டி. அந்த ஆறுமுகம் பத்திரத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. வாவ், என்ன அடுத்தடுத்து சந்தோஷமான விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வர வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் ஆண்டி. வீட்டை காலி பண்ண சொல்லி கௌதம் இலக்கியாவுக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்களாம். ஆனா அது அவங்க கைக்கு கிடைக்க கூடாது. ஏன்னா தெரியும், நோட்டீஸ பார்த்தா கௌதமும் இலக்கியாவும் வீட்டை காலி பண்ணாம இருக்க கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிடுவாங்க. அதானே? சரியா சொன்னீங்க அத்தை. அதை தடுக்க ஒரே வழி அந்த நோட்டீஸ் அவங்களுக்கு கிடைக்காம நீங்க தடுக்கணும். ப்ளீஸ் அத்தை, அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எப்படியாவது செஞ்சிருங்க. டேய் கார்த்திக், இது உதவி இல்லடா, என் கடமை. இன்னும் சொல்ல போனா கௌதமையும் இலக்கியாவையும் இங்க இருந்து துரத்துறது என்னோட லட்சியம். கௌதம என் பிள்ளையா நினைச்சு வளர்த்து பெரிய பிசினஸ் மேன் ஆக்குனேன். ஆனா அவன் அந்த நன்றி இல்லாம பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையே அவமானப்படுத்திட்டான். அதான் கௌதம என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அவன் எனக்கு இனி புள்ளையே இல்லை. இனிமே என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு தான் கார்த்திக். நீங்க 2 பேரும் சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வரணும். கம்பெனி, பிசினஸ், சொத்து எல்லாத்தையும் நாமளே ஆளணும். அத அந்த கௌதமும் இலக்கியாவும் தெருவுல நின்னு பார்த்து வயிறு எரியணும். அதுதான் என்னோட ஆசை. நிச்சயமா அது நடக்கும் ஆண்டி. அதுக்கு நீங்க எப்படியாவது கௌதம் இலக்கியாவுக்கு வரப்போற நோட்டீஸ வாங்கி மறைச்சு வச்சிருங்க. வரப்போற நோட்டீஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலனா வீட்டை காலி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுரும். அதுக்கப்புறம் பெட்டி படுக்கையோட சேர்த்து அவங்களே வெளில தூக்கி போட்டுடலாம். சொல்லிட்டேல்ல, நோட்டீஸ் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். நீங்க இனிமே கவலை விடுங்க. ஓகே அத்தை, சரி அப்ப நாங்க வச்சிரோம். கௌதம், எனக்கு உன்னை வளர்க்கவும் தெரியும். தேவையில்லைன்னு தெரிஞ்சா உன்னை வேரோட புடுங்கி எரியவும் தெரியும். என்னது? ஏதோ கமகமன்னு பலகார மனம் அடிக்குது. ஓ, கோர்ட்ல இருந்து கௌதம இலக்கியாவும் ஜெயிச்சுட்டு வருவாங்கன்னு அண்ணி சந்தோஷத்துல பலகாரம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நீ வரேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நீ பலகார வாசனை என் ரூம் வரைக்கும் வருது? ஏதாவது விசேஷமா? மோப்பம் பிடிச்சிட்டியா? இன்னைக்கு கௌதம் இலக்கியா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கேய நிரந்தரமா ஜெயில போட்டுட்டு தான் வருவாங்க. அதுக்காக தான் வடை பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, நடந்தது என்னன்னு தெரியாம அண்ணி உளறிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது? இன்னும் 2 பேரையும் காணோம். வாங்க வாங்க, இப்பதான் நினைச்சேன் 100 ஆயுசு. வந்துட்டீங்களா? கோர்ட்ல என்ன ஆச்சு? அந்த எஸ்எஸ்கே மறுபடியும் ஜெயில போட்டாங்களா? என்ன என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்ல போற சந்தோஷமான விஷயத்துக்காக தான் நான் வடை பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கேன். என்ன ஆச்சு? அந்த எஸ்எஸ்கேக்கு ஜாமீன் கிடைக்கல தானே? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன நீ? கௌதம் இலக்கிய முகம் தொங்கி போய் வந்திருக்கிறத பார்த்தாலே அவங்க தோத்து போய் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? என்னது? என்ன சொல்ற கௌதம்? இவ ஏதோ உளறா. நீ சொல்லு இலக்கியா, என்ன ஆச்சு? நான் சொல்றேன் அண்ணி, எஸ்எஸ்கேவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. எஸ்எஸ்கே ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரு. கௌதம், பைரவி சொல்றது உண்மையா? ஆமா ஜானு, அந்த எஸ்எஸ்கே தப்பிச்சிட்டான்.
எப்பவும் போல சதி பண்ணி எல்லாரையுமே ஏமாத்திட்டாரு அத்தை. அட கடவுளே, என்ன இலக்கியா இது? அவன் பண்ற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்க 2 பேரும் எப்படியும் ஜெயிச்சிட்டு வருவீங்கன்னு ஆசையா இருந்தேன். ஜெயிக்கிறதா? இந்த இலக்கியா இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற வரைக்கும் தோல்வி மேல தோல்வி வந்துட்டே தான் இருக்கும் அண்ணி. இவ பேச்ச கேட்க கேட்க கௌதம் இன்னும் தான் அவமானப்படுவான். நான் சொல்றதெல்லாம் நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? என்ன பேசுறீங்க? எஸ்எஸ்கே சதி பண்ணி தப்பிச்சதுக்கும் இலக்கிய அந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் இவளை எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீதான் இவ பேச்ச கேட்டு புரியாம யாரையும் மதிக்காம ஆடிட்டு இருக்க. சொத்துக்காக இலக்கியா உன்னை தூண்டி விட்டு தானே நீ கார்த்திகை கடத்தி டார்ச்சர் பண்ண. என்ன? போதும், நிறுத்துங்க. கௌதம் தான் தம்பியை கடத்துற அளவுக்கு அவர் ஒன்னும் கேவலமானவர் இல்ல. ஆனா நீங்க தான் புள்ள புள்ளன்னு சொல்லிக்கிட்டு கௌதம ஜெயில தள்ளுறதுக்கு கேவலமான வேலை பாத்தீங்க. ஏய், இதுக்கு மேல பேசுன மரியாதை கெட்டுடும். இப்படியே பேசி பேசிதான் இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இது நிலைக்காதரி. உன் ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரம் முடிவு வரதான் போகுது. பாத்துக்கிட்டே இரு, உன் அழிவு ஆரம்பம். என்ன மேடம், ஆட்டம் அழிவுன்னு ஏதேதோ சொல்றீங்க? எப்பல இருந்து ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஆமா, நாங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள எஸ்எஸ்கே ரிலீஸ் ஆனது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதையும் உங்க ஜோசியம் சொல்லுச்சா? அதானே, இவளுக்கு தகவல் சொல்றதுக்குனே அந்த எஸ்எஸ்கே, தாட்சாயணி, அஞ்சலின்னு ஒரு ராட்சச கூட்டமே இருக்கே. ஏன் நீங்கெல்லாம் ஒரு கூட்டமா இருக்கும்போது நான் ஒரு கூட்டத்தோட சேரக்கூடாதா? ஆனா உங்களை மாதிரி நாங்க ஒண்ணும் தோக்குற கூட்டம் இல்லை, சொல்லி அடிச்சு ஜெயிக்கிற கூட்டம். அப்போ எங்க வக்கீல கடத்தி எஸ்எஸ்கே வெளியில வரது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்றீங்க? என்ன முழிக்கிறீங்க? நீங்க ஏற்கனவே எங்களை டெண்டர்ல தோக்கடிக்கிறதுக்கு துரோகம் செஞ்சவங்க தானே. இது மட்டும் என்ன புதுசா? நாங்க கிளம்பும் போது நீங்க தும்புனப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு. ஏய் நிறுத்துடி. வக்கீல கடத்தின மேட்டர் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நானே எஸ்எஸ்கே இடத்துல இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். எஸ்எஸ்கே வெளியே வந்தா கார்த்திகிட்ட சொத்தை வாங்கி கொடுத்து அவனை வாழ வைப்பாரு. ஆனா நீங்கெல்லாம் கார்த்திகோட சொத்தை பிடிங்க தானே பாக்குறீங்க. நானா இருந்தா வக்கீல மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்து கடத்திட்டு எஸ்எஸ்கேவை வெளியே கொண்டு வந்திருப்பேன். இந்த பைரவியை பகச்சுக்கிட்டா இந்த வீட்ல இனிமே யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. என்ன அவமானப்படுத்துறதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் பெரிய பெரிய பூகம்பெல்லாம் இங்க வெடிக்கதான் போகுது. அப்போ நீங்க எல்லாரும் தெருவுல தான் நிப்பீங்க. அண்ணி, நீங்க வடை பாயாசம் செஞ்சது இவங்களுக்கு இல்ல, எனக்கு. ஏன்னா இப்ப நான் தானே ஜெயிச்சிருக்கேன். போங்க, போய் பாயாசத்தை எடுத்துட்டு வாங்க, நான் சந்தோஷமா சாப்பிடுறேன். என்னடி சொன்ன? எந்திரி எந்திரி. என்ன நினைச்ச? என்னைய அடிச்சீங்க? என்ன திமிரு இருந்தா எங்களை தெருவுல நிக்க வைப்பேன்னு சொல்லுவேன்? நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இருக்கேன். ஆனா நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என் புள்ளையும் மருமகளும் அந்த எஸ்எஸ்கே ரிலீஸ் ஆயிட்டான்னு சொல்லி முகமே வாடி போய் வந்திருக்காங்க. உனக்கு பாயசம் கேக்குதா? பாயசம் ஒண்ணு. அத்தை, வேண்டாம் அத்தை. ஏய், வேணாம் ஜானு. விடு இலக்கியா. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க வீட்ல இருந்துட்டு எங்களையே அழிக்கணும்னு திட்டம் போடுறியா நீ? இனி உனக்கு இந்த வீட்ல எந்த இடமும் கிடையாது. போடி வெளியில, போ வெளியில. நான் எதுக்கு வெளியே போகணும்? உங்களை துரத்திட்டு நான் தான் இந்த வீட்ல ராணி மாதிரி வாழ போறேன். நீங்கெல்லாம் வேணா வெளியே போங்க. என்னடி சொன்ன? விஷ பாம்ப வீட்டுக்குள்ள விட்டது என்னோட முட்டாள்தனம் தான். போடி வெளியில, போன்னு சொல்றேன்ல. அண்ணி, இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்கறது? வெளியில போ. போன்னு சொல்றேன்ல. இத பாரு, இனிமே அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி கிட்டயே உன்னோட விசுவாசத்தை காட்டு. உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனி நான் யார் பேச்சையும் கேட்க போறதில்ல. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வக்கீலோட சேர்த்து எங்களையும் கடத்துவேன்னு சொல்வேன். இனியும் நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. கிளம்பு, போடி. அண்ணி, தப்பு பண்றீங்க. நீங்க வாழ்ற இந்த வசதியான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டவளே நான் தான். இப்ப என்னைய வெளியே போ சொல்றீங்களா? வசதியை விட நிம்மதி தாண்டி முக்கியம். இந்த வீட்டோட நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம இந்த குடும்பத்தோட அஸ்திவாரம் ஒத்துமையா இருக்கிறது அதையும் கெடுக்கணும்னு துணிஞ்சிட்டியே. இல்ல,
இனி உன்னை வீட்ல வச்சிருந்தா அது நல்லா இருக்காது. என் பிள்ளைங்களை எப்பவுமே நீ ஒண்ணு சேர விட மாட்ட. போடி வெளியில போன்னு சொல்றல. என்ன நிக்கிற? போத்துட்டு போ வெளியில. இனி நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. போ போடி போடி. இத பாரு, போடி போய் அந்த சாக்கடைங்களோட ஒன்னா சேர்ந்துக்கோ. போ. எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்கல்ல, நீங்கெல்லாம் இனிதான் இந்த பைரவியோட உண்மையான ஆட்டத்தை பார்க்க போறீங்க. என்ன எப்படி இப்ப நீங்க வெளியே தள்ளினீங்களோ அதே மாதிரி உங்களை கார்த்திக் அஞ்சலியை வச்சு வெளியே புடிச்சு தள்ளல, நான் பைரவி இல்ல, தள்ள வைப்பேன். நீ பேசுனதெல்லாம் போதும். கிளம்பு முதல்ல. கிளம்பு சொல்றல. கிளம்பு. சி, கதவை போட்டுப்பா. ஜானு ஜானு இரு. ஏன் ஜானு இவ்வளவு கோவப்படுற? அவங்க தப்பானவங்கன்னு நமக்கு தான் தெரியுமே. பைரவி மேடம் இங்க இருக்கும் போதே நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த கோஷ்டியோட போய் சேர்ந்துட்டா இன்னும் அதிகமா சதி பண்ணுவாங்களே. எதிரியா இருந்தா கூட எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். ஆனா கூடவே இருந்து துரோகம் செய்யறவங்கள எப்படி சமாளிக்கிறது? சமாளிக்கவே முடியாது. வெளியில வந்து அந்த SSKவை மறுபடியும் எப்படி உள்ள போடணுங்கிறத நீங்க 2 பேரும் யோசிங்க. அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஜானு என்ன கார்த்திக், கால்ல சக்கரை வச்ச மாதிரி ரூம்ல ரவுண்ட் அடிக்கிறீங்க? என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்னு உனக்கு தெரியாதா? நாம இப்ப பல கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரங்க அஞ்சலி. நமக்குன்னு வீடு, பிசினஸ், காரு, பேங்க் பேலன்ஸ்னு அங்க குவிஞ்சு கிடக்கு. ஆனா அதெல்லாம் அங்க கிடக்குங்கிறப்போ என்னால இங்க உட்கார முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆமா கார்த்திக், எனக்கும் அதே நினைப்பு தான். இனிமே நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். எப்படா அந்த வீட்டுக்கு கிளம்பி போய் அந்த கௌதம் இலக்கியாவை துரத்துவோன்னு ஆவலா இருக்கேன். எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்டோம். எல்லாமே நமக்கே கிடைச்சிருச்சு. இந்த சந்தோஷத்தை நாம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அஞ்சலி. ஏய், என்னாச்சு? எந்த சந்தோஷமா இருந்தாலும் அது நம்ம சொந்த வீட்ல தான் நடக்கணும்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்படியே அவசரப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான் கார்த்திக், பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். சரி சரி, SSK அப்பா வக்கீல பார்க்க போனேன்னு உங்ககிட்ட சொன்னாரே, என்னாச்சு? ஐயோ, அத மறந்தே போயிட்டேன். SSK அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு, வாங்க போலாம். சரி இரு, போன் எடுத்துட்டு வரேன். சரி. SSK வக்கீல பார்த்து சீக்கிரம் கௌதமோட வீட்டை காலி பண்ண மூவ் பண்ண சொல்லுங்க. பாத்துக்கலாம், பேசிக்கலாம். கார்த்திக் பேசிட்டல்ல, போலாமா? போலாம். சரி வா. வாங்க. சரி வா பைரவி. வாங்க வாங்க அத்தை. என்னத்த வரேன்னு ஒரு போன் கூட பண்ணல, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. என்னாச்சு பைரவி? ஏன் உங்க முகம் டல்லா இருக்கு? சொல்லுங்க பைரவி, ஏதாவது பிரச்சனையா? SSKக்கு ஜாமீன் கிடைச்ச சந்தோஷத்துல கௌதம் இலக்கியா கிட்ட கிண்டலா பேசினேன். அதுல அண்ணி என்கிட்ட ஓவரா எகிர்னாங்க. அதான் கோவத்துல அவங்கள அரைஞ்சிட்டேன். அதான் SSK இருக்காருன்னு உங்க வீடும் வேணாம், உறவும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்துட்டேன். ஆண்டி சொல்றது உண்மையா கார்த்திக்? கௌதம் இலக்கே அங்க இருக்கிறப்போ அத்தை மேல கை வைக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இவங்களா வீட்டு விட்டு வரலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. வருத்தமா இருந்தாலும் நீங்க வெளியே வந்தது நல்லதுதான். நீங்க இருந்த ஸ்டேட்டஸ்க்கு அவங்களோட தினம் தினம் சண்டை போட்டுட்டு அந்த வீட்ல எல்லாம் வாழ முடியாதுங்க. ஆண்டி, அத்தை ஒரு தடவை உங்களை வெளியில போன்னு சொன்னப்ப கூட நீங்க பிடிவாதமா அங்கேயே இருந்தீங்க. ஆனா இப்ப திடீர்னு ஏன் நீங்களா வெளியில வந்தீங்க? கரெக்ட் தான். ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிறதுக்கு என் சுய கௌரவம் எனக்கு இடம் கொடுக்கல. கார்த்திக், ஆண்டி ஏதோ போய் சொல்றாங்க. இவங்களெல்லாம் வீட்டை விட்டு வரல, அவங்க தான் வெளில அனுப்பிட்டாங்க போல இருக்கு. அவசரப்பட்டீங்களா அத்தை? நீங்க அங்க இருந்தாதானே கோர்ட்ல இருந்து வர நோட்டீஸ கௌதம் இலக்கியாவுக்கு தெரியாம வாங்கி மறைச்சு வைக்க முடியும். அது பிரச்சனை இல்ல கார்த்திக். அந்த ஏரியா போஸ்ட்மேன் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவருக்கு ஃபோன் பண்ணி நானே நோட்டீஸ போஸ்ட் ஆபீஸ்ல நேர்ல போய் வாங்கிக்கிறேன். சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட, இப்ப எங்க தங்க போற? நான் இந்த வீட்டை நம்பி வந்தா SSK டக்குன்னு இப்படி கேட்டுட்டாரே, இப்ப என்ன பண்றது?
வெளிநாடுகள்ல இருக்கிற உங்களின் அன்பு சொந்தங்களுக்கு எங்க இருந்தே பார்சல் அனுப்பணுமா? அப்போ மேக்ஸர் கொரியருக்கு கால் பண்ணுங்க. உங்க பார்சலை அவங்களே வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்குவாங்க. US, UK, கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி. அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.